ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல இப்போ தி ஜெனிங்கிற ஒரு சைனீஸ் டிராமா தாங்க பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இது பார்ட் 16. இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் இருக்கிற பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி கொஞ்சம் கிளியரா புரியும். போன வீடியோல சனா மிங்கன சிட்டிக்கு வந்து அவளோட டார்கெட்டான யான்யாங் கூடவும் மாஸ்டர் மாதிரி இருக்கிற டியான் கூடவும் பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம டியான் ஒரு ரகசிய போலீஸ்ங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சனாவும் டியானும் பேசிட்டு இருக்கிற அந்த சமயத்துல நம்ம யாரோ நடுல வந்து டியான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. டியானை பார்த்த உடனே இதுக்கு முன்னாடி நம்ம இவர் சனா கூட ஷானாவும் சக்கரவர்த்தி சிவானாவும் பார்த்த ஞாபகம் இவருக்கு வருது. அடே, நீ மறுபடியும் வந்துட்டியாடா? ஏன்டா இப்படி எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு நடுவுல வர? உனக்குலாம் வேற வேலையே இல்லையா அப்படின்னு யாழாங் கேட்க, நான் எப்படா குறுக்க வந்த? முதல்ல நீ யாருடா அப்படின்னு நம்ம டியான் கேட்க, ரெண்டு பேருக்கு நடுவுல பெரிய ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. வழக்கம் போல அந்த ஃபைட் தடுக்கிறதுக்கு சனா எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல யாருமே எதிர்பார்க்காத வகையில அந்த டிமானட்டிங் கிராஸ்போவோட ஹண்டர் அங்க என்ட்ரி கொடுக்குறாரு. அந்த வெப்பனை வச்சு யாழாங்கே அட்டாக் பண்றாரு. அப்போ யாழாங் மேல பட வேண்டிய அம்பு சனா மேல பட்டு சனா மயக்கமாகற வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்தோம். அதுக்கு அப்புறமா என்னெல்லாம் நடந்துச்சுங்கறத இந்த வீடியோல பாப்போம். டிராமாவோட கதைக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்க சாரா அண்ட் நீங்க பாக்குறது சாரா டாக்கீஸ். சனா எழுந்திரு, சனா எழுந்திரு அப்படின்னு டியானும் யாலாங்க பதறி போய் சனாவை எழுப்பிட்டு இருக்காங்க. யாலாங், எனக்கு என்னமோ நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவணும்னு தோணுது. நான் சாகிறதுக்கு முன்னாடி என்னோட கடைசி ஆசைய நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைவேற்றி வைப்பீங்களா அப்படின்னு கேக்குறா. ரெண்டு பேருமே ஓகேவும் சொல்றாங்க. டியான், யாலாங், நீங்க ரெண்டு பேருமே இனிமே என்னைக்குமே சண்டை போட்டுக்க மாட்டோம்னு முதல்ல எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறா. ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு அப்புறம் சனாவுக்காக சத்தியமும் பண்ணி கொடுக்குறாங்க. அநியாயமே சனாவோட சாவுக்கு நானே காரணமாயிட்டேனே அப்படின்னு 100 உடம்புக்குள்ள இருக்கிற ஃபேயும் வருத்தப்பட்டு இருக்காரு. அது வரைக்கும் மயங்கன மாதிரியே இருந்த நம்ம சனா சத்தியத்தை வாங்கினதுக்கு பிறகு அவளோட ட்ரெஸ்ஸுக்குள்ள இருந்த மொபைல் போனை வெளியே எடுத்து, நல்ல வேலை இந்த மொபைல் இருந்ததுனால நான் தப்பிச்சேன், இல்லனா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. சனா, உனக்கு ஒண்ணும் ஆகலையா அப்படின்னு கேட்டுட்டு, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் சனா மேலே அம்பு விடுவ, இன்னைக்கு நான் உனக்கு என்ன பண்றேன் பாரு அப்படின்னு யாலாங் ஹண்டர் அட்டாக் பண்ண போற அந்த சமயத்துல சனா அவளோட எஸ்கேப் கார்டு எடுத்து ஸ்வைப் பண்ணி யாலாங்கும் சனாவும் அங்க இருந்து அப்படியே மறைஞ்சு போறாங்க. இப்போ வேற ஒரு இடத்துல வந்து லேண்ட் ஆகுறாங்க. நல்ல வேலை சனா, உனக்கு ஒண்ணும் ஆகல, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ உன் கையை எடு அப்படின்னு அவனை தள்ளி விட்டுட்டு பேச ஆரம்பிக்கிறா. சனா, நீ எதுவும் சொல்ல வேணாம், என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இவன் சொல்றான். அப்ப ஓகே யாலாங், ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் இப்ப டிராகனுக்கு போயே ஆகணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறப்போ சனா, ஒரு நிமிஷம், இன்னொரு தடவை அந்த சீக்கிரமா சாக போறனே ஒருத்தன், அவன் கூட உன்னை பார்த்த இடத்துல நான் அவனை கொன்னுருவேன். யாலாங், இப்ப என்ன சொன்ன? சீக்கிரமா சாக போறவனா? நீ டியனை பார்த்து அப்படி சொல்ற? ஏன் யாலாங், ஏன் அப்படி சொன்ன? ஆமா சனா, அவனுக்கு ஒரு நோய் இருக்கு, அவன் இன்னும் 2 மாசத்துல செத்துருவான். ஆமா, அவனை சொன்னதுக்கு நீ ஏன் கோவப்படுற? சீக்கிரமா சாக போறவன சீக்கிரமா சாக போறான்னு சொல்ல முடியும், நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. ஆமா யாலாங், நீ சொல்லலாம், உன்னை கம்பேர் பண்றப்போ எல்லாருமே சீக்கிரமா சாக போறவங்க தான். சனா, நீ இல்லாம நான் எவ்வளவு வருஷம் வாழ்ந்தாலும் அந்த எல்லா நாளுமே எனக்கு வேஸ்ட் தான் சனா. ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளவு லோன்லியா ஃபீல் பண்றேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதை நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? என்னது லோன்லியா ஃபீல் பண்றியா? என்ன பாக்குறதுக்கு முன்னாடி நீ தனியா தானே இருந்த, இப்ப மட்டும் ஏன் லோன்லியா ஃபீல் பண்ற? சனா, தனிமைங்கிறது ஒரு கசப்பான மருந்து மாதிரி. அதை நம்ம எப்பவுமே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அதோட கசப்பு நமக்கு தெரியவே தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்பியும் அதே மருந்தை சாப்பிட்டோம்னா நமக்கு ரொம்ப நாள் பழக்கப்பட்ட அந்த மருந்தே நமக்கு நரக மாதிரி தெரியும். இப்ப நான் அந்த நரகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சனா அப்படின்னு யாலாங் வருத்தப்பட்டு இருக்கான். சனாக்கு யாலாங்க பார்த்தா பாவமா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த இடத்துக்கு நம்ம மிஷன் முடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். அதே மாதிரி மாஸ்டரையும் என்னைக்குமே காயப்படுத்திடவும் கூடாது. அதனால என்ன மன்னிச்சிரு யாலாங் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி டிராகனுக்கு வரா. இங்க டியான் சனாவை பார்த்துட்டு, சனா நீ யாரு, இங்க இருந்து வந்திருக்க, உனக்கு எப்படி மேஜிக் எல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. டியான், இப்போ நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லலன்னா நீங்க என்ன டார்ச்சர் பண்ணி உண்மையை வரவழைப்பீங்களா அப்படின்னு சனா கேக்குறா. இல்ல சனா, நான் ஏன் டார்ச்சர் பண்ண போறேன், நீ என்கிட்ட சொல்லலனாலும் பரவாயில்ல. ஏன் டியான், நான் உங்களுக்கு சூப் எல்லாம் பண்ணி கொடுத்தனே, அதுக்காக தானே நீங்க டார்ச்சர் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க? அப்படி இல்ல சனா, நம்ம எல்லாருக்குள்ளயுமே சில ரகசியங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி நீ என்னோட எதிரியும் கிடையாது, சோ நீ சொல்லலனாலும் பரவாயில்ல. ஓ அப்படியா, அப்ப ஓகே டியான், நான் உங்களுக்கு இப்போ ஒரு ரகசியம் சொல்ல போறேன், எனக்காக நீங்களும் அதை ரகசியமாவே வச்சுக்கணும், ஓகேவா? ஓகே சனா சொல்லு. அதுக்கு முன்னாடி ரொம்ப நன்றி சனா, நீ மட்டும் நடுல வந்து என்ன காப்பாத்தலன்னா அந்த மான்ஸ்டர் கையால நான் செத்துருப்பேன். என்ன மாதிரி மான்ஸ்டர் அது? என்னோட கத்திய வச்சு கூட அதை உண்மை பண்ண முடியல. ஆக்சுவலி டியான், அவன் ஒரு மான்ஸ்டர் எல்லாம் கிடையாது, அவன் ஒரு வேம்பயர். மனுஷங்களோட ரத்தத்தெல்லாம் குடிச்சுதான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு எவ்வளவு அடிபட்டாலும் அது ரொம்ப சீக்கிரமாவே கியூர் ஆயிடும். அவனுக்கு சாவே கிடையாது. அது மட்டும் இல்லாம அவனோட பிளட்டை யாரு குடிச்சாலும் அவங்களும் அவன மாதிரி ஒரு வேம்பயரா மாறிடுவாங்க. என்ன ஒண்ணு, அவனால சூரிய வெளிச்சத்துல வெளியே வர முடியாது அப்படின்னு சனா சொல்றா. இது மாதிரி மோசமான மான்ஸ்டர் நம்ம உலகத்துல இன்னும் இருக்கா? கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்கே. இந்த மான்ஸ்டருக்கு ஏதாவது வீக்னஸ் இருக்கா சனா? இது எப்படி அழிக்கிறது அப்படின்னு டியான் கேக்குறாரு. ஆல்ரெடி இதை பத்தி வெளியே சொல்லிதான் யாலாங்கோட அக்கா இறந்திருப்பாங்க. சோ தெரிஞ்சுக்கிட்டே அதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது டியான் அப்படின்னு சனா சொல்றா. இல்ல சனா, கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும். இந்த
மாதிரி கொடூரமான மாஸ்டர்லாம் உயிரோடவே இருக்க கூடாது. அது எப்படியாச்சும் அழிச்சே ஆகணும். ஐயோ டியான், ஏன் இப்படி சொல்றீங்க? பாவம் யாலாங், நீங்களே யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை முழுக்க தனிமையிலேயே இருக்கணும். சூரிய வெளிச்சத்திலயும் வெளியே வர முடியாது. உலகமே மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா அவன் மட்டும் அப்படியே இருப்பான். அவன் மனசுக்கு பிடிச்சவங்களோட சாவு கூட நேர்ல பார்த்துட்டு இன்னும் இந்த உலகத்துல இருக்கான். உண்மையை சொல்லணும்னா சாவை விட அவன் வாழ்ற வாழ்க்கை ரொம்ப கொடுமையானது டியான். நீ சொல்றது உண்மைதான் சனா. காலையில வெளியே வந்து இந்த உலகத்தை பார்க்க முடியாம இருக்கிறதுங்கிறது ரொம்ப கொடுமைதான். அவனை பார்த்தா எனக்கும் பாவமா தான் இருக்கு. இப்ப என்னையே எடுத்துக்கோ, ஏன் எனக்கெல்லாம் வெளியே வெயில்ல ஜாலியா சுத்துறதுதான் ரொம்ப பிடிக்கும். என்னாலெல்லாம் வாம்பேரா இருக்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாரு நம்ம டியான். அப்ப நம்ம சனாக்கு யாழங்க பார்த்து, உன்னால என் கூட சேர்ந்து சன்ரைஸ் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டது ஞாபகத்துக்கு வருது. நம்ம அவனை காயப்படுத்திட்டோமேனு வருத்தப்பட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில யானியாங்கும் அவங்க ஹஸ்பண்டும் கடைக்கு போறாங்க. நம்ம டியானும் சனாவோட கிளைண்ட்டும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அங்க டியானோட டீம்ல இருக்கிற இன்னொரு ஆளை மீட் பண்ணி, இங்க போறாங்கல்ல இந்த கப்பல், இவங்க மேல அண்ணா சந்தேகப்படுறாரு. இப்போ நம்ம அவங்களை அரெஸ்ட் பண்ணி டார்ச்சர் பண்ணோம்னா உண்மை தானா வெளியே வரும்னு சொல்றான். இவனை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே இதை அவன் சொல்லிருப்பான். அரெஸ்ட் பண்ணணும், டார்ச்சர் பண்ணணும். சோ வழக்கம் போல இங்கேயும் சொல்றான். ஓ, அண்ணனே சொல்லிட்டாரா? அண்ணன் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு வந்தவன் சொல்றான். பை தி வே, இவனோட பேர் தான் ஷெனுவான். ஆல்ரெடி ஷெனுவான் எங்க கூட டியான் கேட்டிருப்பாரு. சோ இவன் தான் அவன். இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக்கு போவோம். ஆக்சுவலா இந்த பிளாஷ்பேக் வந்து விஷுவலா காட்டியிருக்க மாட்டாங்க. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக்கு பேசும்போது சொல்லிருப்பாங்க. அது அப்படியே நான் ஜாயின் பண்ணி இங்க சொல்றேன். சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த ஊர்ல ஒரு போர் வந்திருக்கும். அந்த போர்ல பல நூறு பேர் இறந்து போயிருப்பாங்க. அப்ப உயிருக்கு போராடிட்டு இருந்த பல பேருக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பார்த்து, அதுலயும் ஃபேமிலி இல்லாதவங்களுக்கு தற்காப்பு கலைகளை சொல்லி கொடுத்து அவங்களை தன்னோட ரகசிய போலீஸ் டீம்ல டியான் நினைச்சிருப்பாரு. அப்படி இணைக்கப்பட்டவங்க தான் இந்த ஷெனுவானும் கிளைண்ட்டும். ஆனா அந்த டீம்லயே ஷெனுவானும் கிளைண்ட்டும் தான் சிறந்த வீரர்கள். டியான் அவங்க ரெண்டு பேரையுமே தன்னோட சொந்த தம்பியா நினைச்சுதான் இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருப்பாரு. அண்ட் அதே மாதிரியே அவங்களும் டியான் அண்ணனை தான் பாக்குறாங்க. இவங்க 3 பேரும் எந்த அளவுக்கு க்ளோஸ்னா, இவங்க 3 பேருக்குள்ளயுமே ஒரு ப்ராமிஸ் இருக்கும். நாம 3 பேரும் ஒரே வருஷம், ஒரே மாசம், ஒரே நாள்ல பிறக்காம இருந்திருக்கலாம். ஆனா சாகும்போது 3 பேரும் ஒன்னாதான் சாகணும்னு சத்தியம் பண்ணிருப்பாங்க. அந்த அளவுக்கு க்ளோஸ். இப்ப நம்ம கதைக்கு போலாம். கிளைண்ட் போன பிறகு நம்ம ஷெனுவான் அங்க வர ஓனர் லேடியவே பாத்துட்டு இருக்கான். ஆனா அந்த லேடி ஒன்னும் பாக்கல. இவன் மட்டும் அவங்கள மறைஞ்சு பாத்துட்டு இருக்கான். அடுத்த சீன்ல கிளைண்ட்டும் ஷெனுவானும் யானியாங்கையும் அவரோட ஹஸ்பண்டையும் அரெஸ்ட் பண்றதுக்காக இங்க டிராகனுக்கு வந்திருக்காங்க. இங்க நம்ம யானியாங்கோட ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை. ஆனா அவருக்கு எதுவும் தப்பா நடக்க போற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிட்டே இருக்கு. யானியாங், எனக்கு என்னமோ இங்க தப்பு நடக்க போற மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருக்கு. என்ன நடந்தாலும் நம்ம 2 பேரும் இங்க இருந்து தப்பிச்சு இன்னும் 2 நாளுக்குள்ள ஜின் யூனிவர்சிட்டிக்கு போயிடணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ரகசிய போலீஸ் இவங்க அரெஸ்ட் பண்றதுக்காக டிராகனுக்குள்ள வரத சனா பாத்துட்டு இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக இவங்க ரூமுக்கு போறா. யானியாங், ரகசிய போலீஸ் எல்லாம் உங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. நீங்க சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புங்க. அப்படியா? சனா, நீ வெளியே இருந்து அவங்கள பாத்துக்கோ. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இங்க இருந்து பேக் பண்ண வேண்டியது இருக்கு. அதை பேக் பண்ணிட்டு நாங்க உடனே இங்க இருந்து கிளம்பிடுறோம். சரி, ஓகே, நான் வெளியே இருந்து அவங்கள பாத்துக்கிறேன் அப்படின்னு சனா சொல்றா. நீங்க சொன்னது கரெக்ட் தாங்க. எனக்கு இங்க ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா என்ன ஆனாலும் இந்த வேக்ஸ் பால் மட்டும் அவங்க கைக்கு கிடைக்கவே கூடாது அப்படின்னு யானியாங் சொல்றா. அப்ப கிளைண்ட்டும் ஷெனுவானும் அவங்க ரூம்ல இருக்கிற கதவையும் விண்டோவையும் உடைச்சுக்கிட்டு உள்ள வராங்க. இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு பதறி போய், யானியாங், நான் உங்களை காப்பாத்துறேன், ஏன் கூட வாங்க அப்படின்னு சனா சொல்றா. அப்படி சொல்ற சனாவோட கழுத்திலேயே கத்திய வச்சு, இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சீங்க இந்த பொண்ணை நான் கொன்னுருவேன் அப்படின்னு சொல்றாரு. நான் உங்களை காப்பாத்து தானே இங்க வந்தேன், ஏன் இப்படி ஏன் மேல கத்திய வச்சிருக்கீங்க? நாங்க எங்களை காப்பாத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு யானியாங் சொல்றா. சனாக்கு செம ஷாக்கு. நாங்க 2 பேரும் உங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். உன்ன மாதிரி ஸ்பையை பிடிக்கிற இந்த மிஷன்ல இந்த பொண்ணு செத்து போனானா அதனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நீ வேணா அவளை கொல்லு அப்படின்னு கிளைண்ட் சொல்றான். அப்ப யானியாங்கோட ஹஸ்பண்ட் சனாவை கொல்றதுக்காக வராரு. அந்த டைம்ல புயல் வேகத்துல நம்ம டியான் உள்ள வந்து அவனோட கத்தியை பிடிங்கி அவன் கழுத்தையே வெட்டி சனாவை காப்பாத்துறாரு. இங்க நம்ம கிளைண்ட்டும் சனாவை கொல்ல வரான். அவனையும் தடுத்து கொல்லாதன்னு சொல்றாரு. அந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்ம யானை தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. பின்னாடியே அவங்கள கொல்றதுக்காக கிளைண்ட்டும் போயிட்டு இருக்கான். ஐயோ, நான் எனக்கு யானை அங்க காப்பாத்தியே ஆகணும், இல்லன்னா இந்த மிஷனே ஃபெயிலியர் ஆயிடுமே அப்படின்னு பயந்து அவளை காப்பாத்த சனாவும் ஓடிட்டு இருக்கா. ஐயோ சனா, அங்க போகாத, அங்க போனீங்கன்னா உன்னை கொன்னுருவாங்க அப்படின்னு டியான் சொல்றாரு. ஆனா அதையும் மீறி சனா போயிட்டு இருக்கா. இங்க யானியாங்கும் கிளைண்ட்டுக்கும் பெரிய ஃபைட் நடந்துட்டு இருக்கு. 2 பேரும் பறந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைட்டோட முடிவுல ஃபைனலா ஷெனுவான் யானியாங்க கொல்றாரு. இப்பதான் இந்த டிராகனினோட ஓனர் லேடி ஷெனுவான பாக்குறாங்க. இவங்க பாக்குறத பார்த்தா இவனை இவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தெரிஞ்ச மாதிரியே பாத்துட்டு இருக்காங்க. இவனும் அவங்களே பாத்துட்டு இருக்கான். யானியாங்க காப்பாத்த சனா மேஜிக்கல் கார்ட்ஸ் எடுக்கும் போது டியான் அதை பிடிங்க வச்சுப்பாரு. சனா, உனக்கு அவ ஸ்பைன் ஆல்ரெடி தெரியுமா? இல்ல நீ அவங்களோட டீம்ல ஒருத்தியா? நீ அவளை காப்பாத்த போன? ஐயோ டியான், என் கண்ணு முன்னாடி இப்படி ஒருத்தி அநியாயமா சாகிறத பாத்துட்டு என்னால இப்படி சும்மா இருக்க முடியும், அதான் நான் அவளை காப்பாத்த போனேன் அப்படின்னு சனா சொல்றா. இங்க நம்ம கிளைண்ட் முன்னாடி வந்து, நாங்கெல்லாம் ரகசிய போலீஸ், இப்ப இங்க சர்ச் பண்ண போறோம், இந்த இடத்த முதல்ல லாக் பண்ணுங்க, இங்க இருக்கிற ஒருத்தரும் இங்க இருந்து வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்றான். அண்ணா, இந்த பொண்ணு இவங்க 2 பேரோட ரூம்ல தான் இவ்வளவு நேரமா இருந்தா. நம்ம இவ்வளவு அரெஸ்ட் பண்ணி டார்ச்சர் பண்ணோம்னா அந்த வேக்ஸ் பால் எங்க இருக்குன்னு நம்ம கிட்ட சொல்லிடுவா. நான் வேணா அரெஸ்ட் பண்ணவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இல்லடா, உனக்கு
அவனுக்கே தெரியும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவ கழுத்துல கத்தி வச்சுதானே அவன் எஸ்கேப் ஆக பார்த்தான். இவளும் அவங்களோட டீம்ல உறுதியா இருந்திருந்தான்னா அவன் ஏன் இப்படி பண்ணிருக்க போறான்? இவ அவங்களோட ரூம்ல இருந்தது வெறும் கோயின்சிடன்ஸ் தான், அதனால இவளை நம்ம அரெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு டியான் சொல்றாரு. டேய் இவ எங்கடா போயிட போறா? நம்ம முதல்ல வேக்ஸ் பால தேடி பார்ப்போம், அது கிடைக்கலனா அப்புறம் இவளை அரெஸ்ட் பண்ணி டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு ஷெனுவான் சொல்றான். அட கடவுளே, நம்ம சந்தானம் சார் ஒரு படத்துல சொல்லுவார்ல, இவன் உள்ளூரோனா இவன் நம்ம எப்ப வேணாலும் செய்யலாம், அந்த மாதிரி ரொம்ப அசால்ட்டா சொல்றானே அப்படின்னு சனாவும் பாத்துட்டு இருக்கா. இந்த யானியாங்கோட ஹஸ்பண்டோட கால்ல ஒரு காயம் இருக்கு. இந்த காயத்துலதான் அவ அந்த வேக்ஸ் பால மறைச்சு வச்சிருந்திருப்பான்னு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த வேக்ஸ் பால் இந்த காயத்திலயும் இல்ல. இந்த காயத்துல அது இல்லன்னா அந்த வேக்ஸ் பால் அவங்க ரூம்ல தான் எங்கயாவது இருக்கும். சோ ரூம் நல்லா சர்ச் பண்ணுங்க அப்படின்னு டியான் சொல்றாரு. இப்ப ஷெனுவானும் கிளைண்டும் எல்லா இடத்துலயுமே சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அந்த வேக்ஸ் பால் கிடைக்கவே இல்ல. இப்ப நம்ம அடுத்ததா என்ன பண்ணலாம்னு டியான் யோசிச்சுட்டு இருக்காரு. ஒருவேளை அந்த வேக்ஸ் பால வேற யாருக்கிட்டே இந்த கப்பல் ஹேண்ட் ஓவர் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு ஷெனுவான் சொல்றான். இல்லடா, நான் அவங்களை வந்ததுல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கேன். அவனுக்கு கால்ல காயம் இருக்கிறதுனால அவன் எங்கேயுமே வெளியே போகல. இந்த ஓனர் கிட்டயும் இங்க வேலை பாக்குற பையன் கிட்டயும் தான் அடிக்கடி பேசிட்டு இருந்தான். அப்போ இங்க உள்ள யாரோ ஒருத்தர் தான் நம்ம தேடி வந்திருக்கிற 3வது ஸ்பை. நம்ம இந்த பிரச்சனையை இன்னைக்கே முடிக்கணும்னா இவங்க 4 பேரையும் கொன்னுட்டு அப்படியே இந்த டிராகனுக்கும் தீ வச்சிடலாம். இந்த இடமும் அழிஞ்சிரும், இவங்களும் அழிஞ்சிருவாங்க. நம்மளும் ஈஸியா அந்த கேஸை முடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு கிளைண்ட் சொல்றான். இல்லடா, நமக்கு இன்னும் டைம் இருக்கு, நம்ம கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வரலாம்னு டியான் சொல்றாரு. கிளைண்ட் ஓனரை பார்த்து, ஒரு ஸ்பைக்கு போய் ரூம் கொடுத்து தங்க வச்சிருக்கீங்க, அவங்க மேல உங்களுக்கு இவ்வளவு நாளா சந்தேகமே வரலையா? இல்ல நீங்களும் அவங்கள மாதிரி ஒரு ஸ்பையா? இங்க பாருங்க, நாங்கெல்லாம் அப்பாவிங்க. ஏதோ இந்த டிராகன்ல இருந்து கிடைக்கிற பணத்தை வச்சுதான் எங்க வாழ்க்கையே ஓட்டிட்டு இருக்கோம். எங்க டிராகனுக்கு பல ஊர்கள்ல இருந்து ஆட்கள் வருவாங்க. அதுல நல்லவங்க யாரு, ஸ்பை யாருன்னு எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அது உங்க வேலை தானே. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா அதை பயன்படுத்தி ஸ்பையை பிடிக்கிற வழியை பாருங்க. இப்படி தேவையில்லாம எங்க கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு அந்த லேடி சொல்றா. என்ன சொன்ன? என்ன பத்தி அறிவு இருக்கான்னு கேட்ட அப்படின்னு நம்ம கிளைண்ட் கத்தியால குத்த வரும்போது ஷெனுவான் அங்க போய் அவனை தடுக்கிறான். ஆக்சுவலா ஜின் டைனாசிட்டிங்கிற எதிரி நாட்டுல இருந்து 3 ஸ்பை இப்போ இந்த மிங் டைனாசிட்டிக்கு வந்திருக்காங்கன்னு நம்ம டியானுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். அந்த வேக்ஸ் பால்ல தான் இந்த மிங் டைனாசிட்டியை நம்ம எப்படி தோக்கடிக்கலாம், என்னைக்கு இந்த நாட்டு மேல போர் தொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை இந்த எதிரி நாடான ஜின் டைனாசிட்டிக்கு அனுப்புறதுக்காக அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவங்க 3 பேரும் போராடிட்டு இருக்காங்க. இதற்கிடையில இந்த ஷெனுவானுக்கும் ஓனர் லேடிக்கும் என்ன கனெக்ஷன்னே தெரியல. 2 பேரும் வந்ததுல இருந்து மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா எதுவும் பேசிக்க மாட்டேங்கிறாங்க. இங்க நம்ம கிளைண்ட்டுக்கு சனா டியான் கூட க்ளோஸா இருக்கிறதே பிடிக்கல. கிடைக்கிற கேப்ல எல்லாம் இவளை அரெஸ்ட் பண்ணி கொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கான். இங்க சனா என்னடான்னா, அநியாயமா இப்படி யானை அங்க கொண்டுட்டாங்களே, இதனால என் மிஷனும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இப்ப மாஸ்டர் கிட்ட அவருக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கா. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் கிளியரா புரியுது, இப்படியே உட்கார்ந்துருந்தோம்னா இப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டியதான். கடைசியில இந்த 3 பேரும் சேர்ந்து நம்மளையும் கொண்டுருவாங்க. இந்த பிரச்சனை நம்ம வெளியே வரணும்னா அந்த 3வது ஸ்பையான நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த முறை களத்துல நானே எங்களால முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சனா முன்னாடி வந்து, போலீஸ் அண்ட் பொதுமக்கள், நான் உங்களுக்கு ஸ்பையை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்றேன். ஆனா எல்லாருமே நான் கேட்கிற கேள்விக்கு ஆனஸ்டா பதில் சொல்லணும், ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றா. இப்போ இங்க 7 பேர் இருக்கோம். நீங்க 3 பேரும் ஸ்பையை பிடிக்க வந்தவங்க. சோ நீங்க ஸ்பையா இருக்க வாய்ப்பு இல்ல. அண்ட் நீங்க 2 பேரும் எத்தனை வருஷமா அந்த டிராகன் நடத்துறீங்க? நாங்க இந்த ஹோட்டல 10 வருஷமா நடத்திட்டு இருக்கோம். சனா, சைனாலேயே ஃபேமஸான இன் எதுன்னு கேட்டா எல்லாருமே டிராகன் தான் சொல்லுவாங்க. எங்களுக்கு இங்க அவ்வளவு மதிப்பு இருக்கு சனா. ஓ 10 வருஷமா நடத்திட்டு இருக்கீங்க. அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க இந்த நாட்டோட எதிர்நாட்டான ஜின் டைனாசிட்டில இருந்து இங்க வந்து உங்க ஸ்பை வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணி யாருக்கும் சந்தேகமே வரக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு டிராகன் ஆரம்பிச்சு இந்த ஹோட்டலுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? எனது 10 வருஷமா ஒளிஞ்சிட்டு இருக்கோமா? சனா, 10 வருஷமா ஒளிஞ்சிட்டு இருக்கிறவங்க யாராவது இப்படி சைனாவிலேயே ஃபேமஸான ஹோட்டல வைப்பாங்களா? ஏமா இப்படி எங்க மேல தேவையில்லாம பழி போடுற அப்படின்னு ஓனர் லேடி சொல்றா. ஓ அப்ப நீங்களும் ஸ்பை இல்லையா? அப்போ ரிமைனிங் இருக்கிறது இந்த குக்கு மட்டும் தான். டேய் நீங்க எவ்வளவு வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்க? ஐயோ வருஷமாலாம் இல்லைங்க, நான் இங்க 2 மாசமா தான் வேலை செய்யறேன். 2 மாசமா வேலை செய்யறியா? அப்ப நீ தான் முதல் சஸ்பெக்ட். ஐயோ இல்லைங்க, நான் ஸ்பை கிடையாது, ப்ளீஸ் என்ன நம்புங்க. நீ ஸ்பையா இல்லையான்னு நீ சொல்லக்கூடாது, அத நான் சொல்லணும். சரி நானே உன்னை செக் பண்றேன். இப்ப நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். அந்த கேள்விக்கு நல்லா யோசிச்சு நிதானமா ஒரு பதில சொல்லு. 1 பண்ணு 2 ரூபானா 8 பண்ணு எவ்வளவு? இதான் அந்த கேள்வி. 1 பண்ணு 2 ரூபானா 8 பண்ணு எவ்வளவா? என்னவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு 20 ரூபாங்க அப்படின்னு குக்கு சொல்றான். என்னது 20 ரூபாவா? இவனுக்கு இந்த சிம்பிளான கணக்கே வரல, அதனால இவன் நம்பி ஸ்பை பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. சோ இவன் ஸ்பை கிடையாதுன்னு சனா சொல்றா. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்பை இங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்திருக்கணும். தான் மேல யாருக்குமே டவுட் வரக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாருக்குமே நல்லா மிங்கிள் ஆகி ஃப்ரீயா பழகி இருக்கணும். என்னோட கெஸ்ஸிங் படி அவ ஒரு பொண்ணா இருக்கிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது அங்கிருந்த எல்லாருமே அப்படி சனா பக்கத்துல வந்து சனாவே பாத்துட்டு இருக்காங்க. இப்போ ஏன் எல்லாரும் என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? சனா, நீ சொன்ன எல்லா குவாலிட்டிஸுமே உன் கூட தான் பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. அப்ப நீ தானே ஸ்பை அப்படின்னு டியான் கேக்குறாரு. என்னது ஸ்பையா? இல்லங்க நான் ஸ்பைலாம் கிடையாது. அட கடவுளே, தேவையில்லாம நானே இதுல இன்னொரு வகை பாக்குறேனே, முதல்ல என் வாயை தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அந்த ஸ்பை கப்பல் கூட நீ தான் ரொம்ப க்ளோஸா இருந்த. சோ அந்த வேக்ஸ் பால அவங்க உன்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்காங்க, மரியாதை அதை எங்க கிட்ட கொடுத்துடு அப்படின்னு ஷெனுவான் கேக்குறான். அந்த வேக்ஸ் பால் என்கிட்ட இருந்தா அவங்க என்ன பாதுகாக்க தானே பாப்பாங்க. ஆனா அவங்க அதுக்கு பதிலா என் கழுத்துல கத்தி வச்சு என்ன கொல்ல பார்த்தாங்க. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா அது என்கிட்ட இல்லன்னு? சனா, நீ இவ்வளவு நேரம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உன் கூட தான் பெர்ஃபெக்ட்
பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆச்சு. அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல இருந்தே எனக்கு உன் மேல டவுட் இருக்கு. சோ ஒன்ன கொன்னுட்டா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும் அப்படின்னு கிளையண்ட் கத்தியோட சனா கிட்ட வரான். அப்போ டியானா அவனை தடுத்து நிறுத்தி, வெளியே இப்ப புயல் அடிச்சிட்டு இருக்கு, அதனால இவங்க யாராலையுமே வெளியே போக முடியாது. புயல் முடியற வரைக்கும் உங்களுக்கு டைம் தரேன். யாருக்கிட்ட அந்த வேக்ஸ் பால் இருக்கோ அவங்க மரியாதையா அதை என்கிட்ட கொடுத்துருங்க. புயல் முடியறப்போ என் கையில வேக்ஸ் பால் இல்லன்னா உங்க எல்லாரையுமே கொன்னுட்டு நாங்க 3 பேர் கிளம்பி போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு டியான் சொல்றாரு. இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை, எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு யானியாங் அப்படின்னு அந்த ஓனர் லேடியோட ஹஸ்பண்ட் சொல்றாரு. இங்கதான் செம ட்விஸ்ட். அந்த ஓனர் லேடியோட பேரு தான் யானியாங். சனாவும் அதை காதுல வாங்கிட்டு, அப்ப இவதான் உண்மையான யானியாங்கா, அப்போ நம்ம மிஷன் முடியல, எனக்கு இன்னும் டைம் இருக்கு, வழக்கம் போல இந்த மிஷன்ல நான் தான் வின் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. இங்க இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அண்ணா நீங்க ஏன்னா யாரையுமே கொல்லாம அவங்களுக்கு தேவையான டைம் எல்லாம் கொடுக்குறீங்க? எனக்கு என்னமோ அந்த சனா இருக்காளே அவன் மேலதான் டவுட்டா இருக்கு. அவகிட்ட தான் வேக்ஸ் பால் இருக்கும், நம்ம அவளை கொண்டுட்டோம்னா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும். நீங்க அவளை லவ் பண்றீங்களா என்ன? அதனாலதான் இப்படி அவங்களுக்கு டைம் கொடுத்து நம்ம டைத்துல வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கிளையண்ட் கேக்குறான். அதெல்லாம் இல்லடா, உண்மையான ஸ்பை டைம் முடியறதுக்குள்ள தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த வேக்ஸ் பால் நம்ம கையில கொடுப்பான். அப்ப உன்ன நம்ம கொல்லலாம். அண்ணா எனக்கு என்னமோ ஸ்பை முன்னாடி வந்து தன்னோட ஐடென்டிட்டிய எல்லாருக்கும் முன்னாடி காட்டுவான்லாம் தோணல அப்படின்னு ஷெனுவான் சொல்றான். இல்ல ஷெனுவான், இந்த பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு. இங்க நம்ம சனா அவர் டிராகன் பத்தி ஆல்ரெடி படிச்ச விஷயங்கள் எல்லாம் உண்மையான யானியா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. என்னது, நாங்க மனுஷங்களை கொன்னு அவங்களோட உடல் உறுப்புகளை சமைச்சுதான் இங்க வர கெஸ்டுக்கு எல்லாம் குடுக்கறோம்னு நினைச்சிட்டு இருந்தியாமா? ஓ அதனாலதான் நாங்க எது கொடுத்தாலும் சாப்பிடாம அவாய்ட் பண்ணியா? ஏமா நீ ஏன் சொல்லு, எங்களெல்லாம் பார்த்தா என்ன கொலகாரங்க மாதிரியா இருக்கு அப்படின்னு உண்மையான யானியா கேக்குறா. சாரி யானியா, சைனால இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்குன்னு ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன். இங்க வந்து பார்த்த உடனேயே இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் அப்புறம் நீங்களும் குக்கும் பேசிக்கிட்ட விதம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுவும் அது மாதிரி ஒரு ஹோட்டல் ஒன்னு நான் நினைச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ரேனோட டைரியை நான் அடுப்பிடிக்கிற இடத்துக்கு பக்கத்துல பார்த்தேன். நீங்க தான் அவரை கொன்னு அப்புறம் எவிடன்ஸ் அழிக்கிறதுக்காக அவரோட டைரியை இங்க வச்சிருக்கீங்களோன்னு நான் நினைச்சேன். அந்த சமயத்துல தான் இது ஒரு மோசமான ஹோட்டல் நான் முடிவே பண்ணேன். அடக்கடவுளே, எங்களை போய் நீங்க தூரம் தப்பா நினைச்ச? யாரும் இல்லாத நேரத்துல அந்த ராணி கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணான். அதனால நான் அவனை போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுக்கலாம் ட்ரை பண்றப்போ அவன் எஸ்கேப் ஆயிட்டான். அவன் மேல இருந்த கோவத்துல தான் நான் அந்த டைரியை எரிச்சேன். ஓ இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? இந்த முறை என் டார்கெட்டை கண்டுபிடிக்கவே இவ்வளவு நாள் ஆச்சு. இதுக்கு மேல பிரச்சனை என்னங்கறத கண்டுபிடிச்சு அதை சால்வ் பண்ண எவ்வளவு நாள் ஆகுமோ? ஆனா இதெல்லாம் பார்த்து சோர்ந்து போக மாட்டான் இந்த சனா. கைஸ், இப்போதைக்கு நமக்கு இருக்கிற முக்கியமான டாஸ்க் அந்த வேக்ஸ் பாலை தேடுறது. நம்ம 4 பேரும் ஒன்னா சேர்ந்து அதை முதல்ல எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றா. ஆனா சனா, அந்த வேக்ஸ் பால் இப்ப நம்ம தேடணும்னா ஆட்டோமேட்டிக்கா போலீஸ்க்கு நம்ம மேல டவுட் வரும். அவங்க நம்மள உடனே கொன்னுருவாங்க. ஆக்சுவலா நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. புயல் முடியறதுக்குள்ள அவங்க கையில வேக்ஸ் பால் இல்லன்னா அப்பயும் நம்மள கொன்னுருவாங்க. சோ நம்மளே இதை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட எடுத்து கொடுத்துட்டோம்னா அந்த வேக்ஸ் பாலை வாங்கிக்கிட்டு நம்மளையும் உயிரோட விட்டுட்டு அவங்க இருந்து கிளம்பி போய்கிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்பை கப்பிள் கிட்ட ஒரு வேக்ஸ் பால் இருந்திருக்கு. அந்த வேக்ஸ் பாலை இப்ப காணோம். அவங்க அந்த வேக்ஸ் பாலை யார்கிட்டயுமே கொடுக்கல. அப்போ அந்த வேக்ஸ் பால் அந்த ரூம்குள்ள இருக்குன்னு தானே அர்த்தம். நம்ம முதல்ல அந்த ரூம் தான் செக் பண்ணணும்னு சொல்றா. சனா, எனக்கு ஒரு டவுட். போலீஸா நம்ம ஹோட்டலே அப்படி தழகீழா போட்டு செக் பண்ணிட்டாங்களே, அவங்களுக்கே அந்த வேக்ஸ் பால் கிடைக்கல, அப்புறம் நமக்கு மட்டும் எப்படி கிடைக்கும்? இருக்கலாம், அவங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனா இந்த சனா கிட்ட இருந்து எதுவுமே தப்பிக்க முடியாது. அந்த வேக்ஸ் பாலை நானே கண்டுபிடிச்சு தியான் கையில நானே கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதோட இந்த பாட் முடியுது. சனா அந்த வேக்ஸ் பாலை கண்டுபிடிச்சாலா? கிளையண்டோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலா? ஷெனுவானுக்கும் யானியாங்கும் அப்படி என்னதாங்க கனெக்ஷன்? அப்புறம் யாருங்க அந்த 3வது ஸ்பை? இதெல்லாம் விடுங்க. இவங்க இப்படி உயிரை கொடுத்து தேடுற அந்த வேக்ஸ் பாலுக்குள்ள அப்படி என்னதாங்க இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இந்த கதையை சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரிமைனிங் ஸ்டோரிய நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பாப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.